அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் சாப்பாடு. அப்புறம் இன்றைக்கி வத்த குழம்பு, சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் போட்டு கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் ஒன்று பாதியமாக தட்டிடுங்க. தட்டிட்டு வத்த குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். இது கூட உளுந்தப்பளம், உளுந்தப்பளம், வத்த குழம்பு, பச்சை சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அது போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேன். கூட மாங்காய் இஞ்சி ஊறுக்காய், மாங்காய் இஞ்சி ஊறுக்காய், அந்த சுண்டைக்காவோட 3 பீஸ் முருங்கைக்காய் போட்டிருக்கேன். மரத்தில் வச்சது பச்சை சுண்டைக்காய். இதுவும் நம்ம செடியிலேருந்து பறிச்சது தான், நம்ம வீட்டிலையே இருக்குது. இவ்வளவே போட்டு நம்ம சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். பசங்களுக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. சுண்டைக்காய் உடம்புக்கு நல்லது. இந்த வத்த குழம்பு சாப்பிடாத பசங்களுக்கு பருப்போடு சேர்த்து கடைஞ்சி சாம்பார் வச்சுருங்க. அதுவுமே சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு நல்லது இல்லையா, அதனால் சுண்டைக்காய் சட்னியும் செஞ்சு கொடுங்க. வதக்கிட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சாந்தியும் ஸலவாத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டாகட்டும். இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற, திருமண நாள் கொண்டாடுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ்வின் துஆ பரக்கத்து கிடைக்கட்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ்.